வணக்கம் மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான எபிசோட் பத்தி இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு என்ன நடக்க போகுது பாண்டியன் ஸ்டோர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ராஜி வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணனை தேடி போயிட்டு ரொம்ப லேட் ஆகிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்கிட்டே திட்டு வாங்கினா. ஸோ அவங்கக்கிட்ட ஃபோன் இல்லாதனால இன்ஃபார்ம் பண்ண முடியல. அது இல்லாமல் யாரோடைய நம்பரும் அவங்களுக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் சரவணன் வந்து அவருடைய பழைய மொபைல் கொடுத்துருக்காரு. ஸோ அதுலேயும் சிம் கார்டு இருந்திருக்கு. ஸோ புது ஃபோன் வாங்குற வரைக்கும் இது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்காமல் எங்கேயாவது போனால் வந்து அர்ஜென்ட் யூஸ் ஆகலையா, நீ லேட் ஆகிற மாதிரி இருந்தால் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியால அதுன்னு சொல்லிட்டு சரவணன் வந்து ஃபோன் கொடுக்குறாங்க. ஸோ ராஜி வந்து அந்த ஃபோன் வாங்கிக்கிறா. ஸோ அப்படி வாங்கிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த செல்ஃபோனில் என்னென்ன யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் ஆஃப் இன்ஸ்டால் பண்ணுறா. ஸோ அந்த மெசேஜ் ஆஃப் இன்ஸ்டால் பண்ணதுமே சரவணன் வந்து ஏற்கனவே ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களோட சேட் பண்ண மெசேஜ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதை பார்த்தது ரொம்ப அதிர்ச்சியாகிறா. ஸோ மீனா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தையும் சொல்கிறா. மாமாவோட ஃபோனில் மெசேஜ் ஆஃப் இன்ஸ்டால் பண்ணேன், பூரா லவ் மெசேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரவணோட மாமன் அவங்களோட 2 தம்பியும் கதிரும் செந்தியில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அந்த மெசேஜ் ப்ளே பண்ணுமா கேட்கலான்னும் போது ஒரு கவிதை மெசேஜாகவே இருந்தது. அது பார்த்துட்டு எல்லாம் கேலியும் கிண்டலமாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கோமதி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ கோமதி மீனாவும் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, கல்யாண விஷயம் வந்து பேசினாங்க. உடனே மீனாவுக்கு அவங்க ஆஃபீஸில் பத்மான்றங்க வேலை செஞ்சாங்க இல்லையா. ஸோ அவங்க மாப்பிள்ளை கேட்ட விஷயம் வந்து தெரிஞ்சுது. ஸோ அந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. என் கூட வேலை செய்கிறவங்க பத்மா அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க. எனக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சு, ராஜிக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு விஷயம்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம போய் அவங்க பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்க, நம்ம போகலாமான்னு கேட்கணுன்னே சரி ஓகே அவர்கிட்ட கேட்டு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாண்டியனையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க. ஸோ அப்படி பேசும்போதே ஏற்கனவே ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஓகே சொல்லி மறுபடியும் வேணான்ட்டாங்க. இது சரிப்பட்டு வருமா அப்படின்னு உடனே மறுபடியும் பொண்ணு பார்க்க போகிறது சரிப்பட்டு வருமானு கேட்குறேன்னு. அதுக்கு மீனா இல்லை அவங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க, அவங்களும் ஒரு வருஷமாக மாப்பிள்ளை தேடிட்டுருக்காங்க, நல்ல மாப்பிள்ளையே தேடிட்டுருக்காங்க, எதுவும் அமையலை. நான் சரவணை பற்றி சொன்னேன், நம்ம குடும்பத்தை பற்றியும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பாக இந்த இடம் வந்து அமைஞ்சிரும், நம்ம போய் பார்க்கலாம், அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த முகத்திலே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம், அடுத்த கல்யாணம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது சரவணன் அவங்க வரான். ஸோ சரவணன் வந்து தான் இந்த விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. எதுக்கப்பா இப்போ கல்யாணம், இப்போ தானே ஏற்கனவே ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்க, அது பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு பிடிக்கலன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னே சொல்கிறாங்க. ஸோ சரவணன் பார்த்ததும் மீனா ராஜ் எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. ஸோ அந்த கவிதையெல்லாம் வச்சு சிரிக்கிறாங்க. உடனே சரவணுக்கு ஆஹா இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகிறான். ஸோ அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.